சார், செவ்வாய் தோஷம்னா என்ன? அது மாதிரி அதுக்கு விதிவிலக்கு இருக்கா? அதுக்கான பரிகாரங்கள் என்ன? அதை மட்டும் சொல்லுங்க. நல்ல அருமையான கேள்வி. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பல ஜோதிடர்கள்ங்கிறத இந்த திருமணம் அமைப்பு பார்க்குறவங்க 2 ரெடிமேட் அட்டவணையை வச்சுருக்காங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும். 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் இருந்துருச்சு. அப்போ அதே இடத்துல உள்ள செவ்வாய் உள்ள பொண்ணை தான் சேர்க்கணும், இல்லை செவ்வாய் உள்ள ஆணை தான் சேர்க்கணும், இது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகிற போக்கில் அடித்து விட்டு பல பேரோட வாழ்க்கையில் செவ்வாய் தோஷம் இருக்குது. கல்யாணம் ஆகாது, லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது. லக்கணத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அவன் துமுர் பிடிச்சவனாக இருப்பான். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, வாக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, பொண்ணை படாத பாடுபடுத்தி வைப்பான். அதாவது செக்ஸ் விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருப்பான். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, வர்ற பொண்டாட்டி ரொம்ப குடும்பக்காரியாக இருப்பான். 8ஆம் இடத்துல இது இருக்குது, செவ்வாய் இருக்குது, மாங்கல்ய ஸ்தானம் கெட்டு போச்சு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அயன சயன போகஸ்தானம் கெட்டு போச்சு. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் விதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இருந்தால் என்ன தப்பு? நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், மிதுன லக்கணம், எல்லா லக்கணத்துக்கும் 2லேயோ 4லேயோ 8லேயோ, இப்போ கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 8ல் போய் செவ்வாய் ஆட்சியாக போகிறாரு. அப்போ செவ்வாய் தோஷம்னு எப்படி சொல்லுவீங்க? இப்படி ஒரு ஆட்சியாவோ உச்சமாவோ நீசமாவோ இருக்கும்பொழுது செவ்வாய் தோஷங்கள் அடிபட்டு போயிடுது. சில ஜோசியர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு செவ்வாய் தோஷம் இருந்தால் அவங்களோட ஜாதகத்தில் பிஹெச் அளவு அதிகமாக இருக்கும், பிளட்டு ஓ பாசிட்டிவாக இருக்கும். ஐயோ, விஞ்ஞானி கண்டுபிடிக்காதெல்லாம் பல இடத்துல கண்டுபிடிச்சி யூடியூப்பில் போட்டு பல பேர் லைஃப்பை குட்டிச்சோராக போயிட்டுருக்காங்க. தயவுசெஞ்சு அப்படிலாம் எதுவும் கிடையாது. செவ்வாய் தோஷங்கிறது இப்போ 2ல் போய் 8ல் போய் செவ்வாய் இருக்குன்னு வைங்க. அந்த செவ்வாய் ஒருத்தனுக்கு 60 வயசுக்கு மேலே தான் அங்கே வருது. அந்த திசை வரும்போது தான் அந்த பிரச்சனை பண்ண போகுது. அப்போ அந்த செவ்வாய் தோஷம் 60 வயசுக்கு மேலே தான். 60 வயசுக்கு மேலே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க, பேரம்பேத்தி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சண்டையை போட்டு இவர் எங்கே போக போகிறாரு, அந்தம்மா எங்கே போக போகிறாங்க, வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. சின்ன கோயில் பரிகாரங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு 2ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 7ல் செவ்வாய்னு சொல்லி தயவுசெய்து பார்க்காதீங்க. பஞ்சாங்கத்திலே தெளிவாக போட்டிருக்காப்புல 2ஆம் இடம் ரிஷபமாகி இப்படி நிறையா, 7ஆம் இடம் துலாமாகி இங்கெல்லாம் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாயோட பூரண சுபர்கள்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ சேரும் பொழுது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகுது. 2வது செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணோ பையனோ தான் கட்டணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு மைனஸாக இருந்து இன்னொரு மைனஸை சேர்ந்து மேக்ஸு கால்குலேஷன் தான் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ன்னு வரும். இதில் மைனஸும் மைனஸ் ஆகத்தான் முடியும். ஆகவே நல்ல ஜாதகத்தை இது பண்ணுங்கள். இளமையிலேயே ஒருத்தவனுக்கு செவ்வாய் தோஷம் கழிஞ்சு பிடிச்சா, அதாவது செவ்வாய் ஒரு 2ல் இருக்குது, அவனுக்கு 20 வயசுக்குள்ளே செவ்வாய் தோஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு வரக்கூடிய மனைவிக்கு அந்த பிரச்சனை பாதிக்க போகிறது கிடையாது. அவனுக்கு ராகு தசை தான் அடுத்து நடக்க போகுது, குரு தசை தான் நடக்க போகுது. நல்ல விதமாக இருக்கும். ஒரு குருவோ சுக்கிரனோ பூர்ண சந்திரனோ வளர்பிறை சந்திரனோ பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆக செவ்வாய் தோஷம்னு சொல்லி தள்ளி வைக்காதீங்க. அப்படியே செவ்வாய் இருந்தாலும் 7 செவ்வாய்க்கிழமைகளில் வள்ளி தெய்வ யானை உடன் கூடிய முருகனுக்கு 2 பேருக்கும் மலர் மாலை வாங்கி சூட்டி விட்டு நெய்யால் தீபமிட்டு 1 மணி நேரம் முருகன் சன்னதியை பார்த்தபடி அமர்ந்திருங்கள். அங்கே கொடுக்கப்படும் மாலையை வாங்கி யாருக்கு தோஷம் என்று கருதுகிறீர்களோ முருகன் மேல்பட்ட மாலையை வாங்கி போடுங்கள். செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிவிடும். ஆகவே செவ்வாய் தோஷம் என்று பயமுறுத்தி திருமணத்தை தள்ளி வைக்காதீர்கள்.